அல்வா மாதிரியான அறிவிப்பு. ஒவ்வொரு வீட்டுக்கும் 3.5 லட்சம். 2026க்காக மு.க.ஸ்டாலின் கையில் மெகா பிளான். திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்டங்களை விரிவுபடுத்த உத்தரவிட்டிருக்கிறார். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை, பொங்கல் பரிசு உள்ளிட்டவை அடுத்தடுத்து பொதுமக்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில் அடுத்த 2 மாதங்களில் 74,000 புதிய வீடுகளை கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் பயனாளிகளிடம் ஒப்படைக்க இருக்கிறது. ஒவ்வொரு வீட்டுக்கும் 3.5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் 1 லட்சம் வீடுகள் கட்ட திட்டமிடப்பட்டு அதற்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டு 90% பணிகள் பூர்த்தி அடைந்துவிட்டன. 1 மாத காலத்தில் அனைத்து வீடுகளும் பயன்பாட்டிற்கு வந்துவிடும். கடந்த ஏப்ரல் மாதம் மீண்டும் 1 லட்சம் வீட்டிற்கு மனு அனுப்பப்பட்டு அவர்களுக்கு வீடுகள் தர தயாராக தமிழக அரசு உள்ளது. இதுபோல பேரூராட்சியிலும் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மூலம் வீடுகள் வழங்க ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது. விரைவில் தமிழக முதல்வர் அறிவித்தவுடன் பேரூராட்சிகளும் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மூலம் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும். மற்ற திட்டங்கள் போல் இல்லாமல் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மூலம் வீடுகள் கட்டும் பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை ரூபாய் 400 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு உடனடியாக வீடு கட்டும் பயனாளர்கள் வங்கிக் கணக்கிற்கு பணம் சேர்ந்து விட்டது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் மேலும் 1 லட்சம் வீடுகளுக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளது. இந்த விண்ணப்பங்களை பரிசீலித்து தகுதியான பயனாளிகளுக்கு வீடுகள் வழங்க தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பேரூராட்சியில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தை விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டவுடன் அந்த பகுதியிலும் வீடுகள் கட்டும் பணிகள் தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற வீட்டு வசதி திட்டங்களின் போல் இல்லாமல் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் பயனாளிகளுக்கு நேரடியாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. இதுவரை 400 கோடிக்கும் மேற்பட்ட தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டு வீடு கட்டும் பயனாளருக்கு வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செயல்படுத்தப்பட்டு வருகிறதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த திட்டத்திற்காக திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் போன்ற வட மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் அதிக எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. குறிப்பாக 2026 தேர்தல் நெருங்கி வருவதால் அதற்கு முன்பு பயனாளிகள் அனைவருக்கும் வீடுகள் கிடைக்கும் என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியாக உள்ளார். இதனையடுத்து கட்டுமான பணிகள் விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வரும் 2026 பிப்ரவரி மாதத்தின் முதல் வாரத்திற்குள் அனைத்து பயனாளிகளுக்கும் வீடுகள் ஒப்படைக்கப்படும் என நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது.